ஜெபிச்சுட்டா என் வாழ்க்கையில போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, எப்பொழுதும் எப்பொழுதும் எப்படி நம்ம ஜெபிக்க முடியும் விடுக்கிறது அப்படின்னா, அரை மணி நேரம் இப்போ ஜெபிக்கிறோம்னா 1 மணி நேரத்தை கூட்டுங்க. வீட்டில் சமைக்கும் போது, நடக்கும் போது, துணி துவைக்கும் போது, குளிக்கும் போது, அங்கங்கே போகும்பொழுது எல்லாம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு நீங்க பேசி கொண்டிருக்கிறது தான் நம்ம விழித்து இருக்கிறது. நீங்க சில பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஆண்டவரோடு எப்பொழுதும் தொடர்புல இருக்கிறவங்க, பேசிக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றிப்படிகளை செலுத்தி கொண்டிருக்கிறவங்க, இரவு நேரங்களில் தூங்கி கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு முழிப்பு வரும்பொழுது அவங்களுடைய எண்ணங்கள்ல மனதில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தான் அப்படின்னு ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ எந்த நேரம் நம்ம ஏன்னா காடுகள் நிறைந்த உலகத்துல இருக்கோம், எந்த நேரமும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, சீசர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு பண்ணாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த நேரத்துல தூங்க வரல, விழித்திருந்து ஜெபிக்க போகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்துல ஆண்டவரே இன்று ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபிக்க போகிறோம். நீங்க நினைப்பீங்க, எனக்கு நிறைய வேதனைகள் இருக்கு, என் சரீரத்துல நிறைய பாடுகள் இருக்கு, என் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு ஜெபிச்சாலே எனக்கு பதில் கிடைக்கலையே, அப்போ மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எப்பொழுது பதில் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் விதமா சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது யோபுடைய சிறையிருப்பு மாறினது அப்படின்னு பார்க்கிறோம். யோபு தனக்காக ஜெபிச்சார். வருஷங்களா அவருடைய பட்டர், அவருடைய பாடுகள், அவருடைய சரீரத்துல இருந்த வேதனைகள் எல்லாம் உங்களுக்கு அந்த யோபுவை நீங்க யோபின் புஸ்தகத்தை வாசித்தா தெரியும். ஜெபிச்சாரு, தனக்கு வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் நீங்கும்படியாக ஜெபிச்சாரு. ஆனா கேட்கப்படல. என்னைக்கு அவர் என் சிநேகிதருக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு தன்னுடைய சிநேகிதருக்காக அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாரோ அவருடைய சிறையிருப்பு மாறி கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு.